The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. அமைச்சரவையில் பங்கேற்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறது IUML. தற்போதைய செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். பாபநாசம் தொகுதியின் எம்எல்ஏ AM ஷாஜகான் அமைச்சராவார் என்று அறிவித்திருக்கிறார்கள். தற்போது புதிதாக ஒதுக்கப்பட்டுள்ள துறைகள், அமைச்சர்களின் பெயர்களை பார்க்கிறோம். அவர்களின் புகைப்படங்களோடு தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். யார் யார் எந்தெந்த துறைகளின் அமைச்சர்கள் என்பதை தற்போது திரையில் காண்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறது IUML. தற்போது புதிய அமைச்சர்களின் துறைகள் மற்றும் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை தற்போது பார்க்கிறோம். ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சர், விஜயலட்சுமி பால்வளத்துறை அமைச்சர், வினோத் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன்துறை அமைச்சர், கமலி கால்நடைத்துறை அமைச்சர், ரஞ்சித் குமார் வனத்துறை அமைச்சர், ராஜீவ் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை அமைச்சர். பல்வேறு புதுமுகங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய சூழலில் யார் யார் அவர்கள் என்பதையும் திரையில் பார்க்கிறோம். ராஜ்குமார் வீட்டு வசதித்துறை, மதன் ராஜா சிறு குறு தொழில்துறை, ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை, காந்திராஜ் கூட்டுறவுத்துறை, ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை, விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை. உயர்கல்வித்துறை விஸ்வநாதனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மரிய வில்சன் அவருக்கு நிதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே செங்கோட்டையனிடமிருந்த அந்த துறை தற்போது வருவாய்த்துறையாக மாற்றப்பட்டிருக்கு. முக்கியமான ஒரு மாற்றத்தையும் பார்க்கிறோம். IUML தற்போது அமைச்சரவையில் இணைகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன துறை ஒதுக்கப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பாபநாசம் MLA ஷாஜகான் அமைச்சராகிறார். AI தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். AI என்ற புதிய துறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. ராஜ்குமார் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும், காந்திராஜ் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. மதன் ராஜா சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விஜய் பாலாஜி கைத்தறித்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் MLA ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை, மிக முக்கியமான துறை லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னாள் சபாநாயகர் தனபாலோட மகன் லோகேஷ், அவருக்கு முக்கியமான வணிகவரி பத்திரப்பதிவுத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. விஜய் தமிழன் பார்த்திபன் என்பவருக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் இளைஞர், அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குமாருக்கு செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற துறை புதிதா உருவாக்கப்பட்டிருக்கு. தென்னரசுவுக்கு அயலக தமிழர் நலன் என்ற துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக மரிய வில்சன், மிக முக்கியமான மாற்றம் நடந்த ஒரு துறை, புதுமுகம், அவருக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக முகமது பர்வேஸ் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டு துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி பெற்றவர். சரத்குமாருக்கு மனிதவள மேலாண்மை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக சம்பத்குமாருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. விக்னேஷுக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. விஜயோட அமைச்சரவையில முஸ்லீம் லீக் இடம்பெறுது. VCK என்ன முடிவெடுக்க போகிறது என்ற கேள்வி இருக்கு. தற்போது அமைச்சர்களின் துறைகள் மற்றும் அவர்களின் படங்களை பார்க்கிறோம். ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மரிய வில்சனுக்கு நிதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு.
விஜயின் அமைச்சரவையின் விரிவான பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சிறுபான்மை நலத்துறை யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? புதிதா அமைச்சரவையில் இணைய போற முஸ்லிம் லீக்குக்கு ஒதுக்கீடு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வினோத் என்பவருக்கு வேளாண் துறையும், ராஜீவுக்கு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நிறைய புதுமுகங்கள், நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் என்பதை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. 7 பட்டியலின எம்எல்ஏக்களுக்கு இந்த அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அந்த தொகுதியை மையமாக வைத்து அவருக்கு மீன்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறாங்க. அதுல ராஜேஷ்குமார் முக்கியமானவர். அவருக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆதிதிராவிடர் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு இன்னும் அமைச்சர் நியமிக்கப்படல. அது யாருக்கு அந்த துறை ஒதுக்கீடு செய்ய போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சிறுபான்மையின் நலத்துறை முஸ்லிம் லீக்குக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல ஆதி திராவிடர் நலத்துறையும் இன்னும் யாருக்கும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. விசிக அமைச்சரவையில் இணையும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரசுக்கு இன்னொரு முக்கியமான துறையான உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.